இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசர் வழங்கிய நிதி போக்குவரத்து அமைச்சின் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் கூறுகிறார் லோக். வாகன பதிவு எண் மூலம் பேரரசு சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய 17,50,000 ரிங்கிட் நிதி போக்குவரத்து அமைச்சின் கீழ் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பாக பிளை சிஸ்வா எனப்படும் தீபகற்ப மலேசியாவுக்கும் சபா சரவாக் மாநிலங்களுக்கும் இடையில் பயணிக்கும் மாணவர்களுக்கு விமான டிக்கெட் உதவித்தொகை வழங்குவது, B40 பிரிவினருக்கான மைல் லெசன் வாகனம் ஓட்டுவது மற்றும் ஹெல்மெட்டுகளை மாற்றி தருவது ஆகிய திட்டங்களுக்கு அந்நிதி பயன்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். அதனால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த தொகையை வழங்கியுள்ள பேரரசருக்கு அந்தோனி லோக் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக FFF1 வாகன பதிவு எண்ணை வாங்கியதன் மூலம் தாம் கொடுத்த 17,50,000 ரிங்கிட் பணம் மக்கள் நலன் பேணும் திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என பேரரசர் தமது முகநூல் வாயிலாக கேட்டுக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகையினால் வாங்கக்கூடிய விலையில் உள்ள வீடுகளில் மாற்றம் இல்லை. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்தினால் வாங்கக்கூடிய வீடுகளின் விலைகள் தொடர்ந்து 3 லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவாகவே இருக்கும் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை துணை அமைச்சர் ஐமான் அத்ரா சாபு தெரிவித்திருக்கிறார். ஒருதலைபட்சமாக வெளியேற்றம் அல்லது நிர்வாக செலவுகள் உயர்வதை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான கண்காணிப்பை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நிலைநாட்டி வரும் என அவர் கூறினார். இதுவரை வீடுகளின் விலைகள் அதிகரிக்கவில்லை. வாங்கக்கூடிய விலையிலான வீடுகளின் விலைகள் தொடர்ந்து 3 லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவாகவே இருப்பதாக ஐமான் தெரிவித்தார். மேலும் கட்டுமான தொழில்துறையிலும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கவில்லை என்பதோடு அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் கூறினார். தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையுடன் ஒருங்கிணைப்போடு சேந்துவான் காசி சப்பாங் தீய தியாக விழாவில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களிடம் பேசிய போது ஆதிரா இத்தகவலை வெளியிட்டார். பேராக்கில் தங்கும் சுற்றுப்பயணிகள் 2025 ஜனவரி 1 தொடங்கி 3 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும். பேராக்கில் தங்கும் சுற்றுப்பயணிகளிடம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி 3 ரிங்கிட் கட்டணமாக வசூலிக்கப்படும். இந்த புதிய கட்டணம் 2023 ஆண்டு தங்கும் விடுதி சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்படும் வேளை அதற்கு மாநில சட்டமன்றம் கடந்த ஆண்டு அனுமதி வழங்கியுள்ளதாக பேராக் மாநில வீடமைப்பு ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினர் சாண்ட்ரியா எங்ஷை சிங் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இதர மாநிலங்களிலும் அக்கட்டணம் வெவ்வேறு பெயர்களில் வசூலிக்கப்படுவதையும் இங் சுட்டிக்காட்டினார். 2024 பேராக்கிற்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு அக்கட்டண அமலாக்கம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இங் சொன்னார். பேராக் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சேவை தரத்தை மேம்படுத்த அதன் வாயிலாக வசூலிக்கப்படும் தொகை பயன்படுத்தப்படும். எனினும் அந்த கட்டணத்தை வசூலிக்க பேராக் மாநிலத்தில் உள்ள தங்கும் விடுதிகள், ஓய்வு இல்லங்கள், முகாமிடும் தளங்கள், படகு இல்லங்கள், ஹோம் ஸ்டேகள் ஆகியவை முதலில் ஊராட்சி மன்றத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் எனவும் இங் தெளிவுபடுத்தினர். நச்சுணவு சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்கிறது. 22 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. கோம்பாக்கில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுக்கு பிறகு நச்சுணவு உட்கொண்ட சம்பவத்தில் 2 உயிரிழந்தது தொடர்பில் இன்று வரை 22 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சுங்கை சின்சினில் உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 7 நபர்களிடம் இருந்து அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டன. பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக வெளியான பிறகு விசாரணை அறிக்கை 1 மாதத்திற்குள் சட்டத்துறை அலுவலகத்தில் துணை வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்படும் என கோம்பாக் OCPD துணை கமிஷனர் நூர் அரிஃபின் முகமது நாசிர் இன்று குறுஞ்செய்தியில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஜூன் 8 பள்ளி நிகழ்வில் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் பீகூன் பிரிட்டல் மற்றும் பொரித்த முட்டைகளை உட்கொண்ட பின் நச்சுணவினால் 17 வயது பையனும் 2 வயது குழந்தையும் இருந்தனர். அந்த உணவு வெளித்தரப்பினால் வழங்கப்பட்டது என்பதோடு அதனை உட்கொண்ட 247 பேரில் 82 பேர் நச்சுணவின் பாதிப்புக்கு உள்ளாகியதாக ஸ்லாங்கூர் மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் உம்மி கல்துன் சம்சுதீன் இதற்கு முன் கூறியிருந்தார். SPM மாணவர்களின் பொது பல்கலைக்கழக சேர்க்கைக்கான முடிவு ஜூன் 28 வெளியிடப்படும். SPM தேர்வெழுதிய மாணவர்கள் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில்
தங்கள் மேற்கல்வியை தொடர செய்திருந்த விண்ணப்பத்தின் முடிவு இம்மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்படும். அரசாங்க பொது பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக்கள், சமூக கல்லூரிகள் உட்பட ILKA எனப்படும் திறன் பயிற்சி கழகங்களுக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்கள் இம்மாதம் 28ஆம் தேதி நண்பகல் மணி 12 முதல் ஜூலை 7ஆம் தேதி மாலை மணி 5 வரையில் தங்கள் முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள பொது பல்கலைக்கழகங்களின் அகப்பக்கங்கள் வாயிலாகவோ அல்லது விவேக கைபேசியில் UPU பாக்கெட் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டோ மாணவர்கள் தங்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்கள் இம்மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரையில் அதற்கான அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும். சம்பந்தப்பட்ட உயர்கல்வி கூடங்கள் அல்லது திறன் பயிற்சி மையங்கள் அந்த அங்கீகார கடிதங்களை வெளியிடும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் UPU வாயிலாக இம்மாதம் 28ஆம் தேதி நண்பகல் மணி 12 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை மணி 5 வரை மேல்முறையீடு செய்யலாம். சீடர்களை துன்புறுத்தியதோடு 7 மில்லியன் பணத்தை ஏமாற்றிய சிங்கப்பூர் போலி தெய்வ பெண்ணுக்கு 10.5 ஆண்டு சிறை. சிங்கப்பூரில் தன்னை தெய்வ பிரதிநிதி என கூறிக்கொண்டு தனது தொண்டர்களை மூளை செலவை செய்ததோடு கீழ்ப்படிய மறுத்தவர்களை மலத்தை உண்ணுமாறும் கொடூரமாக பற்களை பிடுங்கியும் தண்டனை கொடுத்ததாக கூறப்படும் பெண் ஒருவருக்கு 10.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 54 வயது ஊமே ஹவ் எனும் அந்த சிங்கப்பூர் பெண் ஏமாற்றியது, கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது உட்பட 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு நீதிமன்றம் அந்த தண்டனையை விதித்தது. அவருக்கு எதிராக இதர 45 குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன. 2012ஆம் ஆண்டு தொடங்கி 8 ஆண்டுகளாக இந்தியாவில் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவரான ஸ்ரீ சக்தி நாராயணி அம்மாவின் சீடர்களான சுமார் 30 பேரை வழிநடத்தி வந்துள்ளார். தனது ஆன்மீக அமர்வுகளின் போது தாம் கடவுள் மற்றும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தெய்வ பிரதிநிதி எனவும் கர்மாவை போக்கும் ஆற்றல் உடையவர் எனவும் கூறி தனது சீடர்களை மூளை செலவை செய்துள்ளார். அதனால் தம்மை அவர்கள் தெய்வம் என அழைக்க வேண்டும் எனவும் அவர் பணித்துள்ளார். அதோடு இந்தியாவில் வீடுகளையும் மாடுகளையும் வாங்க போவதாக கூறி சீடர்களிடம் இருந்து 70 லட்சம் சிங்கப்பூர் டாலர் பணத்தையும் நிதி கழகங்களிடம் இருந்து 66 லட்சம் டாலர் பணத்தையும் பெற்று அவர் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.